கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் சூர்யா அவங்க நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் ஆண்டவரே மாலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் படித்துக் கொள்ளவும் கர்த்தாவே, அதில் இருக்கிற காரியங்களை இருதயத்திலே பதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தவும் கர்த்தர் ஆண்டவரே தெரிந்தெடுத்து நீர் வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த நாளை தந்து நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள உடைய பாதத்திலே வரும்படியான நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அண்ணனுக்காக அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி ஆண்டவரே நீர் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நடத்தும். எங்கள் இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறந்தருளும் கர்த்தாவே. யோசுவாவை ஆண்டவரே நாங்கள் அந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் போது கர்த்தாவே, ஒரு நல்ல தலைவராக மோசேக்கு பிறகு ஆண்டவரே தெரிந்தெடுக்கப்பட்ட மகனாக ஒரு கூட்ட ஜனத்தை அப்பா நடத்தி செல்லும்படியாக நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறீர். அவரை குறித்து நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் எங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே பொறுப்பில் இருக்கிறவர்களை நாங்கள் எப்படியாக நடத்துகிறோம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோம். உடன்படிக்கை ஆண்டவரே செய்யும்படியாகவும் பரிசுத்தம் பண்ணும்படியாகவும் ஆண்டவரே அநேக காரியங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தி கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்திலே அவர்களை சுதந்திரிக்கும்படியாக நடத்தின யோசுவாவை குறித்து ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு தேவையான காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்களும் ஆண்டவரே ஒரு நல்ல தலைவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய பொறுப்பிலும் கர்த்தருடைய கரம் கூட இந்த நடத்தட்டும் அப்பா. உடைய வார்த்தை மூலமாக எங்களை போதித்தருளும். நாங்களும் எங்கள் வீட்டாருமோ கர்த்தரையே ஆண்டவரை சேவிக்கும்படியான ஒரு வைராக்கியத்தை எங்கள் இதயத்திலே தந்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் ஆண்டவரே உமக்காக ஒரு கூட்டத்தை நீர் ஆண்டவரை பிரித்து பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே அவர்களை பிரயோஜனமாய் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்தும். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much, Sister Surya. Sister Surya is from Madurai. Thank you. கடந்த 2 கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா, யோசுவாவுடைய அழைப்பு சகோதரி ஜெபித்தது போல திட்டமாக தெளிவாக மோசேக்கு அடுத்த ஒரு தலைவராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அதோடு கூட அவருக்கு பொறுப்புகளும் கொடுத்து அதை சிறப்பான விதத்திலே செய்து முடித்தார் என்பதை இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த புத்தகத்தை படிச்சு வரும் பொழுது யோசுவா உட்கார்ந்து எழுதியிருக்க மாட்டார். அதை செஞ்ச காரியங்கள் எல்லாம் தொகுத்து எழுதியிருக்காங்க. ஆனா அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். முடிக்கும் பொழுது பார்த்தோம்னா யோசுவா எல்லாவற்றையும் சரியான விதத்துல தேவனுடைய துணியோடு கூட மற்றவங்களோடு சேர்ந்திருந்து காரியங்களை செய்ததுக்கு அவருக்கு இந்த இருந்த அழைப்பு மற்றும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளினுடைய காரியங்களையும் நம்ம 1வது அதிகாரத்துல படிச்சோம். அதை தொடர்ந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தேவனுடைய கட்டளையும் தெளிவாக யோசுவா கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. 2வது அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது ராகாபை குறித்து பார்த்தோம். அவங்களுடைய அந்த உன்னதமான விசுவாசம், நிறைய காரியங்கள் நடைபெற்றிருக்கும். ஆனா அந்த 2வது அதிகாரத்துல அந்த ராகாபை குறித்து போடப்பட்டிருக்கிற காரியத்துல ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக கடந்து போனதுக்கு காரணம் அவங்களுக்கு தேவன் மேல இருந்த இஸ்ரவேலின் தேவன் மேல இருந்த விசுவாசம். அதுல அவங்களுக்கு இருந்த அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அவங்க செயலிலே காட்டினது எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு நீங்க பசுத்த மனுக்கள் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில அற்புதமான காரியங்கள் செய்வார்னு சொல்லிட்டு தேவன் சொன்னதை அவர் சரியான விதத்துல நம்பி யோசுவா தன்னுடைய வருங்காலத்துக்குள்ளாக கடந்து போனதை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். நேற்று பார்க்கும் பொழுது 1வது வார், ஜெரிகோவுக்கு விரோதமா செய்த வார்ல திட்டமாக பிளான் பண்ணி அவங்க எல்லாவற்றையும் சரியானத்துல செய்து வெற்றி அடைந்தது மட்டுமல்ல, அவங்க தேவனுடைய கிருபையோடு கூட அந்த குடும்பத்தை காப்பாற்றவும் தேவனுக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்க நிறைவேற்றவும் ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த புத்தகத்துல அது ஒரு தாட் ரொம்ப கவனமா நம்ம கவனிச்சு பார்க்கணும்.
தேவனுக்கு முன்பாக எடுக்கக்கூடிய காரியங்கள் அதை உண்மையோடு செய்ய வேண்டும் என்பது நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற பாடம். ஆனா அவ்வளவு தெளிவான விதத்துல யோசுவா சொல்லியிருந்தோம் கூட ஆகான் தவறான காரியத்தை செய்தது நிமித்தமாக, இச்சித்தது நிமித்தமாக அந்த பாவம் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கம்ப்ளீட்டாவே அழித்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரவேலுக்கும் ஒரு கேடு, ஒரு பெயர் கெட்டு போனதாக நம்ம பார்க்கலாம். மக்கள் நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான், இஸ்ரவேலர் வந்து நம்மளும் மற்றவங்களை போல இவங்களும் ஒருத்தர் தான் சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 8ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம், அப்படி கிடையாது. ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபைனல் என்பதை நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் நம்மளை அப்படிப்பட்டதை தாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்முடைய ஊழியத்திலேயோ, குறிப்பாக திருச்சபையிலேயோ அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை உண்டாக்கும் பொழுது we should not think அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவே கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விலகி வரும் பொழுது ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபைனல் என்பதை நம்ம யோசுவா 7ஆம் 8ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். அதோடு கூட தேவனுடைய ஆளுகை, ஒரு மனுஷன் தப்பு செய்யலாம். அவங்க அந்த கிபியோனரை உள்ள கொண்டு வந்தது அது மிகுந்த தப்பான ஒரு காரியம். தேவனுக்கு முன்பாக கண்டிப்பாகவே அது ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற காரியம். காரணம் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்பீட்டட் பிரைஸ் பார்த்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில கிபியோனியர் அவங்களை ஏமாத்தி வந்தாலும் கூட, ஆனா அவங்க கிளீனா சொன்னாங்க, உங்களுடைய தேவனை குறித்து நாங்க அறிந்திருக்கிறோம், உங்களுடைய மகத்துவத்தை குறித்து நாங்க அறிந்திருக்கிறோம், நீங்க கண்டிப்பா எங்களை அழிஞ்சு போடுவீங்கன்னு தெரியும், ஆனாலும் நீங்க எங்களுக்கு கிருபையா இருக்கணும், எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது, மனுஷன் தப்பு செய்தாலும் கூட தேவன் அதை ஓவர் ரூல் பண்றான்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டுமல்ல, God is not taking care very lightly. அவ்வளவுதானே, சரி யோசுவா தப்பு செஞ்சுட்டான், அவங்க எடுத்துக்கொள்வோம் பார்த்துக்கோன்னு இல்லவே. காலாகாலங்களாக அதை தேவன் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்க நம்ம படித்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். காரணம், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர், எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கக்கூடியவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். காரணம், சவுல் செய்த மிஸ்டேக்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுது தாவீது கண்டுபிடிச்சு அந்த கிபியோனருக்கு உதவி செய்தார் என்பதை நம்ம இப்பதான் படிச்சிருக்கோம். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு தாவீது ஒருவேளை அதை கவனம் இல்லாம இருந்துக்கலாம். ஆனா தேவன் அவ்வளவு கவனமாக தாவீதுக்கு அதை வெளிப்படுத்தி தாவீது அதை செட்டரேட் பண்ணதுக்கு உதவி செய்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம தேவனுக்கு முன்பாக பண்ண உடன்படிக்கைகள், ப்ராமிசஸ், அதெல்லாம் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த திருமண உடன்படிக்கை, அதை வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் சம்திங் லைக் அ கான்ட்ராக்ட். உனக்கு பிடிச்சுன்னா நான் உன்னோட வாழுவேன், அப்படி இல்லைன்னா டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம ரொம்ப சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மிக வருத்தமான ஒரு காரியம். தேவன் அதை பார்க்கிறார். உடன்படிக்கை, ஒருத்தரோடு கூட பண்ண உடன்படிக்கை, அதே மாதிரி மற்ற காரியங்களிலும் மற்றவங்களோடு கூட இருக்கிற உடன்படிக்கை பண்ணும் பொழுது தேவனை மையமாக வைத்து தேவனுடைய நாமத்தினால அது செய்யும் பொழுது நம்ம மிகுந்த கவனத்தோடு அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் என்பதை யோசுவா புஸ்தகத்துல இருந்து படித்து வருகிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய பேசேஜ் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். ஆனா அதை ஃபுல்லா நம்ம படிச்சோம்னா ரொம்ப போரிங்கான, கிட்டத்தட்ட ஒரு போரிங்கான ஒரு பேசேஜ். காரணம், அப்படியே பேரா போட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க போய் இங்க இந்த ராஜா கொண்டாங்க, அது பிறகு இந்த ஏரியாலாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை வந்து இப்ப டிவைட் பண்ணி இந்த மக்களுக்கு லாட் போட்டு மோசஸ் சொன்ன மாதிரியே அவங்க செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படியே நம்ம நிறைய அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ் மாதிரி இருக்காது. ஆனாலும் டெஃபினட்டா இந்த பேசேஜ்ல இருந்து we can learn some wonderful spiritual lessons. அதனால இந்த ஈவினிங்கை குறித்து நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது, டிவைடிங் த லேண்ட் வந்தாங்க, மோசஸ் சொன்னது மாதிரி யோசுவா செஞ்சாரு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது எப்படி கம்யூனிகேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்டடிக்காக ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் we have a tremendous message. அது காலேபை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அதிகமாக பார்க்க வேண்டும். 14ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதுதான் இன்னைக்கு நமக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி. அது நம்ம காலேப் லைஃப்ல இருந்து நிறைய படிக்க போறோம். அதர் தன் தட்,
சுதந்திரித்த இடம் உனக்கு வச்சிருக்குது, உனக்கு தான் கொடுத்திருக்கேன், நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க கேஷுவலா இருக்கவே முடியாது. they have to be very faithful என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஊழியத்திலையும் தேவன் சுதந்திரித்துக் கொள்வதற்காக கொடுக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு பயத்தோடு, ஒரு பயபக்தியோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு, நியாயத்தோடு, நீதியோடு காரியங்கள் செய்கிறோம் என்பதை இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு பெரிய பயம்தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்களுடைய, அது ஒரு குடும்ப காரியமா இருக்கலாம், அல்லது ஊழியத்தின் காரியமா இருக்கலாம், குறிப்பாக திருச்சபையின் காரியமா இருக்கலாம். ஆண்டவர் என்ன பார்க்க போறாரு அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யோசுவா புத்தகம், குறிப்பாக இந்த பகுதி டிவைடிங் த லேண்ட் என்று பார்க்கிற பகுதி மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இதை 4 பிரிவா படிச்சு பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, காலேபை குறித்து இருக்கக்கூடிய அந்த பகுதி 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆக்சுவலா நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில இந்த ரீசெண்ட் டேஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒரு யங் கிராஜுவேட், ஷீஸ் அன் என்ஜினியர் ஃப்ரம் திருநெல்வேலி, சிஸ்டர் வந்தனா, அவங்க நமக்காக இந்த பகுதியை வாசிச்சிருக்காங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி. வெரி சாரி சிஸ்டர் வந்தனா இருக்கிறதுனால அவங்க வாசிக்கிறேன்னு சொல்றாங்க. சிஸ்டர் வந்தனா வாசிச்சிடுறீங்களா? உங்களுடைய வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குது. வந்தனா, வந்தனா, எஸ். எஸ் வந்தனா. I think she has a network issue இருக்கும். சிஸ்டர் பிரீத்தி வாசிச்சிடுறீங்களா? மேபி லேட்டர். ஓகே அண்ணா. யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இன்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில்
எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனைக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்ன எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. தேங்க்யூ சிஸ்டர் பிரீத்தி. ஆக்சுவலா வந்தனா மெசேஜ் போட்டிருக்காங்க, ஷேர் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வாசிக்க முடியல. மேபி லேட்டர் ஷீ கேன் ரீட் ஃபார் அஸ். அந்த ரெக்கார்டட் வந்து ரொம்ப வால்யூம் கம்மியா இருந்திருக்குது. ஆமா, தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ வந்தனா. மேபி லேட்டர் யூ கேன் ரீட் ஒன்ஸ் ஃபார் அஸ். 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது 12ஆம் அதிகாரம். அது வந்து ஒரு பகுதியாக முடிகிறது. கிளியரா நம்ம பார்க்க முடியும். முதல் 12 அதிகாரங்களுக்கு ஒரு டோனும், இப்ப 13ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து வித்தியாசமான ஒரு பிக்சரை கொடுக்க நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் வந்து யுத்தம் பண்ணி அவங்க அதை கேப்சர் பண்ணணும். ஆனா இப்போ வந்து லேண்ட் கொடுக்கப்பட்டாச்சு. then they have to be faithful. நம்மளுடைய மினிஸ்ட்ரிலையும் சரி, நம்மளுடைய லைஃப்லையும் சொல்லும் பொழுது there are stages. ஒரு ஸ்டேஜ் என்னன்னா ஃபைட்டிங், யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஃபைட் பண்ணி பண்ணணும். அது பிறகு 2வது ஸ்டேஜ் என்னன்னா கிடைச்சிருது. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுவாங்க, ஆனா கிடைச்ச பிறகு ஒரே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பேசாம ஃபைட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது. அவங்க ஃபைட் பண்ணி அந்த லேண்டை கிடைச்ச பிறகு சமாதானத்தோடு கூட அவங்க அந்த லேண்டை பகிர்ந்து கொள்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இன்னைக்கு இந்த பகுதியை நம்ம படிக்கும் பொழுது முதலாவது காரியம் நம்ம நினைச்சுக்கொள்ள வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது நடக்கக்கூடும். ஒருவேளை ஒரு பெரிய தேசத்தை அவங்க பிரிச்சதை வச்சு நம்ம அதை மையமாக வைத்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஊழியத்திலையும் இத ஒரு சின்ன பகுதிக்குள்ளாக கொண்டு வந்து பார்க்க முடியும். முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான பொழுது, தட் மீன்ஸ் இட் டுக் அ லாங் பீரியட். அதாவது 12ஆம் அதிகாரத்துக்கும் 13ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள பீரியட் வந்து ஒரு அதிகமான வருஷங்கள் கழித்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யோசுவா பல காரியங்களை செய்து முடித்த பின்பு வயதானதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. உனக்கு வயசாயிடுச்சு, ஆனா சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. மீதியா இருக்கிற தேசம் எவையெனில் சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட் போட்டுக்கு நம்ம பார்க்கலாம். அதனால அந்த முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது ஸ்டில் they have to conquer. அதுல இருந்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் we should not feel that அவ்வளவுதான், இனிமேல் முடிஞ்சிருச்சு, ஐ டோன்ட் நீட் டு கான்கர் மோர், அல்லது ஐ டோன்ட் நீட் டு அதிகமா நம்ம எடுக்கணும்னு சொல்லி யோசிக்காம இருக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். 2 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் சாம் கமலேசன் அவங்க இறந்த பிறகு அன்னைக்கு மாலையில 9 மணிக்கு பக்கத்துல மெட்ராஸ்ல இருக்கிற இமானுவேல் மெதடிஸ்ட் சர்ச்சினுடைய பழைய பாஸ்டர் இருந்ததுனால, அவர் பாஸ்டரா இருக்கும் பொழுது இருந்த தலைவர்கள், அவருடைய மென்டீஸ் என்றுதான் அழைத்து கொண்டாங்க. அந்த மென்டீஸ் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் போக முடிஞ்சிச்சு. ரெவரண்ட் டாக்டர் ரமேஷ் ரிச்சர்ட், வெரி ஃபேமஸ் இன்டர்நேஷனல் ப்ரீச்சர், ரெவரண்ட் சிபி சாமுவேல், ரெவரண்ட் மார்டின் அல்ஃபான்ஸ், அவங்க எல்லாமே டைரக்டா சாம் கமலேசன் மூலமாக மென்டர் பண்ணவங்க. அவங்க 3 பேருமே யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீட் பண்ணி, ஆனா ஒரு 450 பேர் மீட் பண்ணாங்க. அதுல ரொம்ப ஐ வாஸ் சோ மச் பிளெஸ்ட். அதுல ஒன் ஆஃப் த தாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்ததுன்னா, டாக்டர் சாம் கமலேசன் பற்றி நிறைய பேர் பேசும் பொழுது சிபி சாமுவேல் ரொம்ப தெளிவா சொன்னார். வயசு ஆனாலும் கூட அவருக்கு அந்த படிக்கணும், லேர்னிங், அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு துடிப்பு அவருக்குள்ள இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார்.
தேங்கிங் காட். ரியலா அப்படிதான் இருக்கணும். நம்ம இப்பதான் இந்த வாரத்துல தான் டாக்டர் சாம் கமலேசன் ஹி இஸ் நோ மோர். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு படிக்கணும் இருக்கிற துடிப்பு வந்து காலவே போல இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்திருக்கு. ஸோ நானும் நீங்களும் வளர வளர கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச வரணும். இட்ஸ் நாட் இப்போ நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் இருக்கிற சகோதரி திலகவதி சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் திலகவதி பிளஸ் காந்தி அவங்க எல்லாமே சீனியர் பீப்புள். அவங்க the way in which they study is amazing. Thank God. Right. நான் வந்து I'm not talking about elderly people. I'm talking about middle age. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்த பிறகு அவ்வளவுதான். ஒரு சிலர் 30 வயசுக்கு பிறகு படிக்கவே முடியாது. அவ்வளவுதான். நாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் படிக்கதான் படிச்சாச்சு, வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் பண்ணாச்சு, இப்ப பிள்ளைங்களும் இருக்காங்க, finished. I don't need to learn anything. சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கலா இந்த ஒரு மெஷின் அப்படியே துருபிடிச்சு போன மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம். They are not in a position to go forward and possess lands. இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை இன்ஹெரிட் பண்ணதுக்கு முடியாதபடிக்கு அப்படியே ஸ்டக் அப் ஆனதை நம்ம பார்க்க முடிகிறது. I have seen full time workers அப்படியே ஒரு மொனாட்டனஸா அப்படியே ஓடி 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 அவ்வளவுதான். எப்போ 60 வயசு ஆகும், ரிட்டையர்ட் ஆகும், அது பிறகு நம்ம செட்டில் ஆயிக்குவோம், அதுக்குள்ள வீடெல்லாம் கட்டி நம்ம செட்டில் ஆயிட்டுனா போதும்னு சொல்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க. உலகத்தின் மக்கள் இருந்துட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு உலகத்தின் மக்கள் நம்மளோட ஸ்மார்ட்டா இருக்காங்க. அவங்க the way in which they study and the way in which they learn. So my dear brothers and sisters, நீங்க அப்படி இருக்கிறதுனால இங்க வந்திருக்கீங்க இந்த பைபிள் ஸ்டடிக்கு. நிறைய பேர் வந்து இன்னைக்கு சாயங்காலத்துல ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் இந்த பைபிள் ஸ்டடியில இருக்கீங்கன்னு சொன்னா you wanted to learn. I'm so much thankful to you. ஆனா இதே இந்த ஸ்பிரிட்டை நம்ம மற்றவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணணும். Not only to elderly people, even to middle age people. முக்கியமா I'm so much concerned about middle age people. இன்னைக்கு சர்ச்சஸ்ல பாருங்க, மினிஸ்ட்ரியில பாருங்க, 30sல early 40sல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கம்மி. இப்படியே போச்சுன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து they will lack role models, motivating factors இருக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க. So we need to be very much concerned about it. Then come to the younger group, 20sல இருக்கிறவங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த ஒரு புஷ் கொடுத்துட்டே இருந்தாதான் இன்னும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், இன்னும் அதிகமா இன்ஹெரிட் பண்ணணும் என்ற வாஞ்சை நமக்கு வரணும். அது இன்னும் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸா நான் இன்னைக்கு சீரியஸா எடுத்திருக்கேன். இந்த ஸ்டடியில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ஆவல் இருக்குது, இன்னும் அதிகமாக நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு இந்த 13ஆம் அதிகாரம் யோர்தான் நதியினுடைய கிழக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியை அவங்க சுதந்திரித்துக் கொள்றது நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாத்திராவும் படிக்கும்போது பார்த்தோம். மோசையின் தலைமையில அவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க. 40 வருஷமா வந்துட்டாங்க. இந்த யோர்தான் நதியினுடைய கிழக்கு பக்கமாக அவங்க ஒரு சில இடங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க. 2 ராஜாக்களை அவங்க கொண்டு அதுக்குள்ள எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதே மோசையினுடைய தலைமையில 2 மற்றும் ஒரு ஜாதியினுடைய இந்த மனேஷுடைய பாதி கோத்திரம் 2 கோத்திரம் அவங்க அங்க தங்கியிருக்காங்க. வித் அ கண்டிஷன், நாங்கெல்லாம் வந்து இந்த ஹோல் நேஷனையும் கேப்சர் பண்ண பிறகு அது வரைக்கும் நாங்க கூட இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சரித்திரத்துல பேசின காரியம், நடந்த காரியம் சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த கிழக்கு பகுதியிலேயே சந்திக்க வேண்டிய இடங்கள் அல்லது ரீச் அவுட் பண்ண வேண்டிய இடங்களை அவங்க செய்து முடித்ததை இந்த 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவங்க அங்க இன்ஹெரிட் ஆகுறாங்க, அங்க வந்து அவங்க தங்குகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடைசி வசனம், லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு பவர்ஃபுல் வேர்ஸ். மற்ற 11 கோத்திரத்திற்கும் ஆண்டவர் லேண்ட கொடுத்திருக்காரு. லேவிக்கு வந்து நான் தான் உங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார். நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து அதை லேவி கோத்திரம் என்பது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் சொல்லும் பொழுது லேவி கோத்திரத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அதை தேவன் கொடுத்திருக்க அழைப்பு என்று உணர்ந்து நம்ம தேவனுடைய பாத்துல
செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ள கான்ட்ராஸ்டை பார்க்கும் பொழுது கிளியர் கட் கான்ட்ராஸ்ட் என்னன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவனுடைய காரியமா இருந்துச்சுன்னா அது வந்து ஆசாரிய குலமா இருந்துச்சுன்னா அது லேவியர் தான் செய்யணும், அப்படி இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது இந்த லேவி கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, அதோடு கூட அவங்களுக்கு 3 இடங்களிலுமே ஒவ்வொரு சில போய் தங்க வேண்டும்படி செய்யறாரு. இந்த பக்கம் கிழக்கு பக்கத்துல இருக்காங்க, வடக்கு பக்கத்துல இருக்காங்க, தெற்கு பக்கத்துல இருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது தெரியும் 3 ஏரியாலையுமே லேவி குடும்பத்தார் போய் தங்கணும். So that they will be a blessing to the whole land. மற்றவங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள வச்சுட்டு அவங்க அங்கதான் இருப்பாங்க. அவங்க நார்த்துக்கு போயிருக்க மாட்டாங்க, சவுத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. லேவி கோத்திரம் மட்டும் 3 இடங்களிலும் தங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு they are not holding it, and they will be staying there. That's a very interesting fact. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவருடைய சுதந்திரம். இன்னைக்கும் ஒருவேளை தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் என்னுடைய சுதந்திரம் என்று யோசிக்கிறோம் என்பது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய அழைப்பு, அது ஒருவேளை முழு நேர ஊழியமா இருக்கலாம், அல்லது நம்ம எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்க மாதிரி ஊழியத்துல ஈடுபடக்கூடிய ஒரு காரியமா இருக்கலாம். தேவன் எங்களுடைய பங்கு. இப்ப நல்லா சொல்ல முடியும் எனக்கு. அதாவது உங்களில ஒரு சிலர் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸா இல்ல, ஆனா நீங்க செக்குலர் பீப்புள் மாதிரி வாழ்ந்திருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பங்களோ கட்டி ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்ந்துருக்கலாம். ஆனா தேவனுக்காகன்னு சொல்லி தேவனுடைய ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை ஊற்றி விட்டதுனால, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறதுனால இப்படி வாழ்றீங்க. அதனால நீங்களும் கண்டிப்பா தைரியமா சொல்லணும், தேவனே எங்களுடைய பங்கு, அவரே என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளும் யோசிக்க வேண்டும். அதனால தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஊழியத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது என்பதை மறந்து போக வேண்டாம். இப்போ வாசிக்க கேட்ட அந்த பகுதி காலேப் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து அவங்க அடுத்த பக்கம் ரிவரை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 1ஆம் வசனம், கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாக எலேசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். மற்ற அந்த 2 கோத்திரம் வந்து அந்த பக்கமே இருக்கிறாங்க, ஈஸ்டர்ன் சைட்ல இருக்காங்க. இப்ப வெஸ்டர்ன் சைட்ல வந்து 9 கோத்திரங்களுக்கு கொடுக்கணும். அதுல முதல் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசுவா இஸ் தேர். கண்டிப்பா யோசுவா தான் தலைமையில தான் செய்யறாங்க. ஆனா ஆசாரியனாகிய எலியேசர் அங்க இருக்கிறார். எனக்கு தான் லேண்டே கிடையாதே, எனக்கு தான் ஒரு தேவன் தான் என்னுடைய பங்குன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன்னு சொல்லி போகல. இந்த ஆசாரியர்னா அவரோடு கூட கண்டிப்பா மற்ற ஆசாரியர் வந்திருப்பாங்க. எலியேசர் வாஸ் தேர். அதோடு கூட இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரத்தின் பிதாக்களின் தலைவர்களும் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். There was a real team of people. Joshua the head and the high priest is there and people heads were there. அவங்க எல்லாம் சேர்ந்து அதை தீர்மானிச்சாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்த்து விட்டு காலேபினுடைய காரியமும் நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காவிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். யார் வந்திருக்கா? யூதாவினுடைய புத்திரர் வந்திருக்காங்க. அவங்களுடைய அலாட்மெண்ட்டை குறித்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, மற்றதெல்லாமே சீட்டு போட்டு எடுத்தார்கள் நம்ம பார்க்கலாம். ஈவன் 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். சோ தேசத்தை அவங்க பங்கிட்டு சீட்டு போட்டு பங்கிட்டு இருக்காங்க. 6ஆம் வசனத்துல இந்த காலேப் வந்ததை நம்ம பார்க்கலாம். அதுல எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு காரியம் என்னன்னா, காலேபை குறித்து போடப்பட்டிருக்கிற வசனங்கள் என்னன்னா, கேனாசேனான எப்பினாவின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி. அவர் யாரு? யூதா கோத்திரத்தார். ஆனா நம்ம ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய அந்த முற்பிதாவுடைய அப்பாவுடைய பெயர், இந்த கேனாசின்னு சொல்லி சொல்றவருடைய பெயர் எதிர வருதுன்னா ஏடோமைட்.
நம்ம ஏசாவுடைய குடும்பத்தின் பின்னணியிலிருந்து இருக்கிறவங்க. அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம நேத்தே பார்த்துட்டு இருக்கோம் இந்த யோசுவாவை பற்றி பார்க்கும் பொழுது. ராகாப் அவ யூத குலத்தை சேர்ந்தவள் அல்ல, கிபியோன் இல்ல. இங்க ஈவன் காலேப் கூட, though later he became a part of Judah, he was from other group. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் எச்சரித்து சொன்னக்கூடிய காரியம் ஏடோமைட்ஸ். உபதியா புத்தகத்துல படிக்கிறோம், மல்கியால படிக்கிறோம், தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் ஏதோமியரை குறித்து ஆண்டவர் மிகவும் கோபமா இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது அவங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற இடத்தெல்லாம் தேவன் டச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறத நம்ம படிச்சோம். சோ ஏதோமியரை குறித்து நம்ம கண்டிப்பா படிக்கணும். அவங்க துணிகரமாக தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வாரத்துல இன்னொரு அற்புதமான ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சது என்னன்னா, ஏரோது ராஜா இந்த ஏதோமைட் சேர்ந்தவர். அவர் எப்படி ஏரோது ராஜாவானார்னா, they had some business. அதாவது ரோமுக்கு போய் இவங்களை ராஜாவாக்கும்படி அவங்க பிசினஸ்ல ஆக்கி கொண்டு அதாவது ஏடோமைட்டா இருந்தாலும் கூட ஏரோது இருந்தாலும் சொல்லி அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. சோ இது கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்று பார்க்கிறோம். ஏதோமியர் எப்பொழுதுமே யூதர்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி இருந்தவங்க. இயேசு கிறிஸ்துவையும் ஏரோது ராஜா தான் மிகவும் அப்படிப்பட்ட கொடூரமான மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருடைய ஏரோதனுடைய பேரன் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், பரிதாபமாக செத்து போனான் என்று பார்க்கிறோம். புழுத்து செத்து போனான் என்று வேதம் கூறுகிறது. அதுல என்ன பார்த்தோம்னா, ஏதோமியருடைய காலத்தை அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம படிக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் இங்க ஒரு உன்னதமான சாட்சியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? நம்மளுடைய காலத்திலும் ஒரு சில மக்களை நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். இவனா இவளா அவ்வளவுதான். ஒருவேளை கவர்மெண்ட் அப்படி சொல்லலாம், ஒருவேளை ஈவன் கோர்ட்ல இவங்களுக்கு எல்லாம் அலாட்மெண்ட் போடணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். பட் தேவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யூ மே பி an Edomite, ஆனா நீ காலேபை போல இருந்தனா யூத குலத்துக்கு சேர்ந்தவனா இருப்பார். என்ன பவர்ஃபுல் தாட். எனக்கு அது மற்ற குலத்தை சேர்ந்திருந்தாலும் கூட ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டேன். அவர் யூத குலத்தை சேர்ந்தவர் என்று கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. So that's a very powerful message, right? இந்த காலேப் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. நம்ம எண்ணாகமம் புத்தகத்திலே நம்ம படிக்கிறோம், 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது காலேபை குறித்து பேசுகிறோம். அவர் இந்த யூத குலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக செலக்ட் பண்ணப்பட்டு மோசேயினாலே அனுப்பப்பட்டவர் என்று பார்க்கிறோம். வேவு பார்ப்பதற்காக 12 பேர் போகும் பொழுது அவரும் அதுல 12 பேர்ல ஒருவர் நம்ம பார்க்கிறோம். ஒரு 14ஆம் அதிகாரத்துல திரும்பி வந்திருக்கும் பொழுது என் தாசனாகிய காலேப் என்று சொல்லக்கூடிய அளவு தேவன் யோசுவாவையும் காலேபையும் குறித்து நல்ல சாட்சி கூறுகிறார். காரணம் அவங்க 2 பேருமே, காலேபும் சரி யோசுவாவும் சரி, மற்ற 10 பேரும் மெஜாரிட்டி நோன்னு சொல்லும் பொழுது இவங்க 2 பேரும் மைனாரிட்டியா இருந்தாலும் கூட தேவனுடைய உத்தமமா தேவனை பின்பற்றி அப்படி செய்தார் என்று நம்ம காலேபை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். சரித்திரத்துல பார்க்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது இதை எழுதின ஆக்கியோன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. 6ஆம் வசனத்திலையும் சொல்லி போட்டிருக்கு, 14ஆம் வசனத்திலையும் போட்டிருக்குது. அவருடைய பின்னணியை மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கு. காலேப் யாருடைய குமாரன் என்பதை மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் 9ஆம் மற்றும் 14ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த பிரேஸ் திரும்ப வருகிறது. நானோ என் தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றினேன். அவர் போய் யோசுவாட்ட பேசும்போது சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் அவருடைய ஓன் பர்சனல் டெஸ்டிமனி சொல்றாரு, நானோ அப்படி செய்தேன்னு சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் என்று மோசேயுடைய சர்டிபிகேட்டை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல. 14ஆம் வசனத்துல ஆதலால் காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். பவர்ஃபுல். சோ
யோசுவா உத்தமமா பின்பற்றினார் என்று ஓப்பனிங் பிரேயர்ல சிஸ்டர் ஜோம் பண்ணும் பொழுதும் ஜோம் பண்ணாங்க. வெரி ட்ரூ. அதோடு கூட காலேபையும் நம்ம சேர்க்கணும். காலேபை குறித்து டைரக்டாவே அவருடைய டெஸ்டிமனி அதுதான். அதே மாதிரி மோசையுடைய டெஸ்டிமனி அதுதான். தேவனும் அதை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நீ உத்தமமா பின்பற்றினதுனால உனக்கு எபிரோன் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரோன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏரியா. இட் வாஸ் given to Jewish people and because of காலேப். அது மட்டுமல்ல, கடைசியான ஒரு தாட் இந்த பேசேஜில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்ப எனக்கு இது 85 வயது ஆனாலும் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே அரணிப்பான மக்கள், பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, ஏனோக்கியெல்லாம் இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். காரணம் God told him very clearly. எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு, நீ அங்க போன பிறகு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நான் துரத்தி விடுவேன். You will be inheriting that land. It will be for you சொல்லியிருக்காரு. சோ தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவன் சொன்னதை சொல்லி காலேப் சொல்றாரு, எனக்கு give me tough place சொல்லிட்டு அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார். வயதான காலத்துல நம்ம மண்டே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹோல் குரூப்லயும் 2 எல்டர்லி பீப்புள் தான் இருக்காங்க. ஜென்ஸ் சைட்ல 2 பேர் தான். ஒண்ணு வந்து யோசுவா, அடுத்தது காலேப். மற்றவங்க எல்லாமே பிளஸ் ஏஜ் தான். நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி. சோ இந்த 2 ஓல்ட் பீப்புள் பேசிக்கிறாங்க, ஐயா எனக்கு நீ டஃப்பான இடத்த கொடு, நான் வந்து போய் அவளெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த லேண்டை நடத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியாக எபிரோன் வாங்கினதாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கம்ஃபர்ட், அது மாதிரி கன்வீனியன்ட், அந்த மாதிரி காரியங்கள் தான் நிறைய பீப்புள் விரும்புகிறாங்க. So I challenge you, brothers, sisters, if you are young, be like Caleb. ஆண்டவரே, டஃப்பான சிச்சுவேஷனுக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி, எனக்கு பலம் தாரும், உங்களுடைய கிருபையை தாரும் சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். இன்னைக்கு காலேப் லைஃப்ல இருந்து அதை முக்கியமாக படிக்கிறோம். இந்த 4 அதிகாரங்கள் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் எபிரோன் காலேப் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனேயே 15ஆம் அதிகாரம் அதோடு கூட யூத புத்திரரின் கோத்திரத்திற்கு அவருடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமானது சொல்லிட்டு லாட் போட்டு எடுத்து முதலாவது கொடுத்தது யூத குலத்தின் மக்களுக்கு. They became prominent. ரூபன் இல்ல, ரூபன் தான் மூத்த பையன், இஸ்ரவேலுடைய மூத்த பையன் ரூபன். அவன் இழந்து போனான், தன்னுடைய சுதந்திரத்தை அவன் முதலாவே இழந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அதை திட்டமாகவே கணக்குல வைத்திருக்கிறார். ஆனா அதன் பின்பு 2வது 3வது பையன் இருந்தாலும் கூட யூதா became a prominent and there are reasons for it. நம்ம தான் ஆதியாகமத்தில் படிக்கும்போது நம்ம பார்த்தோம், அவனுடைய தேவன் மேல வைத்திருந்த பற்று, உண்மை, அதை தேவன் ஆசீர்வதிக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இன்னொரு காரியமா முக்கியமான யோசுவா புத்தகத்துல பார்க்கிறது என்னன்னா, நானும் நீங்களும் உண்மையா உத்தமமா ஃபாலோ பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதில் டவுட்டே கிடையாது. தென் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த மீதி இருக்கிற அந்த 2 யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு விதமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு கூட்டத்தார் மனசேல பாதி பேர் அடுத்த பக்கத்துல இருக்காங்க, ஈஸ்டர்ன் சைட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வெஸ்டர்ன் சைட்ல இன்னும் அடுத்த பாதி மனசே கோத்திரத்தார் தங்க வேண்டும். அதுதான் 16ஆம் 17ஆம் அதிகாரங்கள் நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலா 16 17 சேர்த்தே படிக்கலாம். காரணம் அது வந்து எப்ராயிம் மனசேவனுடைய கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயரா இருக்கும். ஆனா அதுல பாதி கோத்திரத்தார் 17ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் ஒரு ஷிஃப்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆக்சுவலா காலேப் பற்றி பேசின பின்பே கடைசி வசனத்துல வாசிக்க கேட்டோம், யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலா இருந்தது. பை தென் அவங்க they have captured many places. ஆனா காலேப் சொல்றாரு, இன்னும் அங்க ஒரு சில கிங்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு சில பீப்புளா இருக்காங்க, ஈஸிலி ஐ கேன் த்ரோ them out என்று சொல்லி முடிக்கிறார். ஆனா தேசம் அமைதலா இருந்துச்சுன்னு பாக்குறோம். இங்க 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர்
தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. இதுவரைக்கும் இன்னும் 7 கோத்திரங்களுக்கு அவங்க இந்த இத பங்கிட்டு கொடுக்கணும். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். அவங்க கூடி அத சரியான விதத்துல கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவங்கள எடுத்து அதை 7 பங்காக பகிரப்பட்டார்கள் சொல்லி பாக்குறோம். வெரி சிஸ்டமேட்டிக்லி தே ஹவ் டன். ஒருவேளை அந்த ஃபுல் டீட்டெயில் நம்ம படிக்க வேண்டியதில்லை. ஆனா அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? அந்த பார்டர், அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வேண்டிய காரியம் என்பது தேவனுக்கு முன்பாக அது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அதான பிரச்சனை. பார்டர் இஷ்யூ தான். நிறைய கண்ட்ரிஸ்க்கு தான் பார்டர் தான். சரி, இவ்வளவு பெரிய கண்ட்ரி பாகிஸ்தான், இவ்வளவு பெரிய கண்ட்ரி இந்தியா, சரி தொலைஞ்சு போகுது விட வேண்டியதானே? அது முடியாது. எங்களுக்கு அந்த பார்டர்ல அந்த போர்ஷன் பிஓபின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஷன் அது எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்? அது எங்க தேசத்தை சேர்ந்தது. சோ யோசுவா புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் ப்ராப்ளம்ஸ் போலவே தான் நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற பார்டர் ப்ராப்ளம் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி, தேசத்தை விட்டுருங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு அப்பா ரொம்ப பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான், நிறைய லேண்ட் இருக்குது, பிரிச்சு கொடுக்கிறார். பிரிச்சு கொடுக்கும் பொழுது பையனுக்கு நல்லதை கொடுத்துருவோம். மூத்த பையனா, சரி அவனுக்கு நல்லதை கொடுத்துருவோம், நல்ல செழிப்பானதை கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துறாரு. 2வது பையனுக்கு சரி உனக்கு இது, மகளுக்கு நான் டவுரி கொடுத்துட்டேன் அதனால உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி இப்ப நிறைய நடந்து கொண்டு நம்ம பார்க்கலாம். ஆனா அப்பா இறந்த பிறகு என்ன ஆகுது? போச்சு. கோர்ட்டுக்கு போய் அவன் 2 ஏக்கர் லேண்ட்ல இவ்வளத்தை எடுத்துட்டான், அவ்வளத்தை எடுத்துட்டான் சொல்லி சண்டை போடக்கூடிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யோசுவாவை படிச்சதே இல்லை போல. தேசத்தையே அவ்வளவு தெளிவான விதத்துல எலியேசரும் யோசுவாவும் தலைவர்களின் இந்த கோத்திரத்தின் தலைவர்களும் உட்கார்ந்து ரொம்ப சின்சியரா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஏன் நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ்ட போக மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, ஆனா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. நேச்சுரல். அல்லது ஒரே கம்ப்ளைண்ட், பாஸ்டர் என் அண்ணன் பக்கம் சேர்ந்துட்டாரு, எனக்கு ரொம்ப பார்ஷியலா இருக்காருன்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, எந்த இடத்த பார்த்தாலும் சரி. ஒரு சில கேட்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கிறது. தன்னுடைய அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய லேண்ட்ல இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்பாவுடைய லேண்ட்ல இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற இடத்துல பார்த்தா நிறைய இருக்குது. என்னாச்சு? கவர் அப் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் அங்க போய் கடைசி நேரத்துல கையெழுத்து போட வைக்கிறது. என்ன பரிதாபமான காரியங்கள். சின்ன பிளேஸ், அதாவது ரொம்ப லீவலோன் 2 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் விடுங்க, கொஞ்சமா இருக்கும். சரி காம்பவுண்ட் வால்ல கொஞ்சம் எடுத்துட்டு போகணும் விட மாட்டானே. அது ஏன் தம்பினா இருந்தாலும் அது முடியாது, அது எனக்கு வேண்டியது, வர வேண்டியது வரணும். அதுதான் இன்னைக்கு பரிதாபமான ஒரு காரியமாக, இன்னைக்கு ஒரு கர்ஸாக கிறிஸ்தவ சமுதாயத்துல பார்க்கிறோம். யோசுவா எல்லாவற்றையும் சீருமாக சிறப்புமாக செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு இருந்த டிசிப்ளின், அவங்களுக்கு இருந்த சிஸ்டம்ஸ், அதெல்லாம் முக்கியம். அதுவும் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை நம்ம we may not divide the land, but when we carefully look at our church ministry, அதே மாதிரி நம்மளுடைய ஓன் மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும் பொழுதும் you may not have, அதாவது நம்ம சீட்டு போட்டு எடுக்க மாட்டோம், அந்த சிஸ்டம் வச்சிருக்க மாட்டோம். பட் யூ நீட் டு ஹேவ் அ சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காதபடிக்கு தேவனுக்கு முன்பாக உண்மையா செய்யறோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். ஐ எம் சோ ஹாப்பி. சகோதரி காலையில இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரேயர்ல ஜெபம் பண்ணும் பொழுது அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்கெல்லாம் யோசுவா போல ஒன் அதர் வே we are leaders. It is true, very true. எய்தர் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில நீங்க அப்படிப்பட்ட பொறுப்பு வைத்திருக்கலாம் இருப்பீங்க, உங்களுடைய ஊழியங்களில, உங்களுடைய சர்ச்சஸ்ல நீங்க ஒவ்வொருமே இருப்பீங்க, ஒரு சிலர் இருக்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது யோசுவா புத்தகத்துல படிக்கக்கூடிய இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை அடாப்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம்.
இந்த பகுதியினுடைய கடைசி பகுதியை நம்ம வாசிச்சோம்னா 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். ஐ ரியலி லைக் இட். இன்னைக்கு தலைவர்கள் என்ன செய்யறது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பெஸ்ட் பாயிண்ட்டை தேடி பார்த்து எனக்கு அதுதான், மற்றதெல்லாம் உனக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றது. அப்படி கிடையாது. மக்களா டிசைட் பண்ணி யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்ரோசா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். He wanted to have a place, and ஆண்டவர் சொன்னது போல கர்த்தருடைய வாக்கின்படி செய்தார்கள் சொல்லி போட்டிருக்குது. அதே போல ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசாரிப்பு கூடாரின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரின் கோத்திரங்களுக்கு சிட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தங்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். ஏன்னா அருமையான விதத்துல எல்லாம் சரியான விதத்துல செய்து முடித்துதான் நாம் பார்க்கிறோம். யோசுவாவுக்கும் கொடுக்கப்பட்டது, அந்த எலெயாசார் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்து சரியாக செய்து முடித்ததாக இந்த 18ஆம் அதிகாரத்துல துவங்கினதை 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில பார்க்கிறோம். 20, 21 ஸ்லைட்டா சேஞ்ச் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா 19ஆம் அதிகாரத்தினுடைய முடிவை பார்க்கும் பொழுது இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதோடு கூட they have 2 more chapters. அதுல முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொண்டவன் ஓடி போகும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடைக்கல பட்டணம் பழைய பாட்டுல அடைக்கல பட்டணத்தை, புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை அடைக்கல பட்டணமாக நம்ம யோசிக்கலாம், கண்டிப்பா யோசிக்கலாம். கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும் பொழுது ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் படிக்கும் பொழுது இந்த சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் ஒரு நம்ம அப்படி மாதிரி ஒரு சிட்டிஸை கட்டணும் அவசியம் கிடையாது. அப்படி தவறு செய்தவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது அவங்க காப்பாற்றப்படுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களை நம்ம கண்டிப்பாகவே நீதியோடு நியாயத்தோடு கவனிக்கணும். எனவே இந்த முதல் 9 வசனங்களில பார்க்கும் பொழுது அந்த இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட அடைக்கல பட்டணங்களை உண்டாக்கணும். அது எப்படி தெரியுமா? ஒரு இடத்துல கிடையாது, அவங்களுடைய ஜியோகிராபிக்ல சரியா விதத்துல ஃபிட் பண்ண அளவுக்கு தேவன் திட்டமிட்டிருக்காரு. அதுவும் அப்படிதான். கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம், வடக்கு பக்கம் அடைக்கல பட்டணங்கள் இருக்கணும். அத பொறுப்பா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கணும். மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். என்ன விதத்துல ஆண்டவர் திட்டமா பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு. ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களை கண்டிப்பா தண்டிக்கணும். ஆண்டவர் கண்டிப்பா நீதியுள்ள தேவன், தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிறார். ஆனா அடைக்கல பட்டணத்தினுடைய கான்செப்டே டிஃப்ரெண்ட். நான் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு ஓடி போய் அடைக்கல பட்டணம் போறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியனாக அந்த மாதிரி ஏசாமத்தை வரணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தட்ஸ் நாட் த வே. அதனுடைய பனிஷ்மெண்ட்டை வாங்கிடணும். ஆனா அப்படி தெரியாதபடிக்கு நடக்கும் பொழுது காரியங்கள் நடக்குமானால் அடைக்கல பட்டணத்தினுடைய தேவை மிக முக்கியமானது என்பதை 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரத்துல லேவியரின் வம்சத்தாருக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள், எப்படி அடைக்கல பட்டணம் பல இடங்கள்ல கொடுக்கப்படுகிறதோ அதே போல லேவி புத்தகங்களுக்கும் பட்டணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இதனாச்சு எப்ப கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் பங்கிட்ட பிறகு லேவியருக்கு இந்த இடங்கள் கொடுக்குறாங்க என்பதை நான் கவனிச்சுக்கணும். நான் முன்னாலே சொன்னேன், லேவியருடைய பங்கு தேவன் தான். ஆனா அவங்களும் சாப்பிடணும், அவங்களும் தங்கி இருக்கணும். அவங்களுடைய ரோலும் இருக்கிறது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால 3 இடங்களிலும் லேவியர் குடும்பத்தாருக்கு தலைவர்களுடைய அதன்படி அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க என்பதை 21ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அதுல அப்பொழுது லேவியர் வம்சத்தாரின் பிதாக்களின் தலைவர் சொல்லிட்டு கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவில ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்கள் தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து, நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும்
எங்கள் மிருக ஜீவன்களுக்கு வெளி நிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். வெரி கிளியர். அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கணும். எப்படி அடைக்கல பட்டணத்துக்கு அலாட் பண்ணி கொடுக்கணுமோ அதே மாதிரி லேவியருக்கு கொடுக்கணும். அதையும் இவங்க சரியான செய்து முடித்தாங்க என்பதை இந்த முழு அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். ஒரு பெரிய பேசேஜ் 42 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். எப்படி அதை அலாட் பண்ணி கொடுத்தாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். கடைசி பகுதி நம்ம கண்டிப்பா வாசிச்சு முடிக்கணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சம்மிங் அப். இதுல பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம், இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளை குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 45ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையாயும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. 45ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, 500 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இந்த உன்னதமான பிராமிஸ், நான் இந்த தேசத்தை உன் சந்ததியாருக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்றதாக நம்ம பார்க்கிறோம். அப்படி கீழ்ப்படிந்து போகும் பொழுது தேவன் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 7ஆம் வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். Dear brothers and sisters, it took 500 years. My God, அதை பார்க்கும் பொழுது நமக்கு பயமா இருக்குது. நமக்கு ஒரு 5 வருஷம் அல்லது மிஞ்சி போனா ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள எல்லாம் நடந்ததுன்னு பார்க்கிறோம். நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் பதில் அவர் இது கொடுத்தாரு, சோ முடிஞ்சிடணும். எனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, முடிஞ்சிடணும். I cannot wait சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பகுதியில நம்ம படிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த பிராமிஸ் சாராளும் ஆபிரகாமும் நம்பினாங்க. அதன் பின்பு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அந்த விசுவாசத்துல தங்கி இருக்கிறதுக்கு. ஆனா விசுவாசத்தின்படி இருந்ததுனால ஈசாக்கு பெற்றுக்கொண்டாங்க. ஈசாக்குக்கு பெரிய ஜனக்கூட்டம் வரல, யாக்கோபுக்கும் வரல. 75 பேர் தான் அவங்க யோசேப்போடு போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்பொழுது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசுவாவுடைய காலத்துல தேவன் சொன்னபடியே அந்த பிராமிஸை நிறைவேற்றி முடித்தார். அது எல்லாவற்றையும் ஒரு குறை இல்லாதபடிக்கு செய்து முடித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கக்கூடிய பிராமிசஸை எப்படி நம்ம பார்க்கிறோம் என்பது யோசித்து பார்க்க வேண்டும். அதான் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். முதலாவது கேள்வி, நான் இன்னும் இன்ஹெரிட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் என் லைஃப்ல இருந்து மினிஸ்ட்ரியில இருந்து நம்ம யோசித்து பார்க்கணுமா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். கண்டிப்பா இருக்கும். எந்த ஏஜ் குரூப் நீங்க இருந்தாலும் சரி, இன்னும் அதாவது கிரீடியா இருக்காதீங்க, இதை செய்யணும் அது செய்யணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகக்கூடிய காரியங்களை நான் சுதந்திரிப்பதற்கு காலேப போல நான் இருக்க வேண்டும் என்பதை யோசிக்கணும். அதே போல காலேப போல நான் கஷ்டமான காரியத்தை கேட்கணும் என்பதையும் நம்ம விரும்பணும். எனக்கு முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசிகள் இருக்காங்க. அதான் கவலையான ஒரு காரியம். அதே போல தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ப்ராமிசஸ், maybe we have to wait for some time, we do not know. And இந்த பகுதியை நம்ம படிக்கும் பொழுது we all know that ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்தார், அதே மாதிரி செய்து முடித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல ஏதோமைட்ஸ், ஆபிரகாமுடைய அடுத்த ஈசாக்குடைய அடுத்த குமாரன், ஏதோமைட் மத்தியிலும் மக்கள் அழிந்து போனாலும் கூட காலேப் மூலமாக தேவன் மகத்தான காரியங்கள் செய்தான்னு சொல்லிட்டு இங்க பார்க்கிறோம். சோ தேவன் அப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்தவர்களாக பயத்தோடும்
பயபக்தியோடும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒருவேளை அநேக நேம்ஸோடும் அநேக இடங்களில் பெயர்களை பயிற்று நாங்கள் வைத்து பார்த்தாலும் கூட எங்களுக்கு நீ கொடுக்கிற நல்ல ஆவிக்குரிய செய்திக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் மிகுந்த கவனத்தோடு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். அதே போல உலக பிரகாரமாகவும் ஆண்டவரே, இந்த பார்டர்ஸ் ஆண்டவரே, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் மக்களுக்கும் மற்றவர்களோடு கூட இருக்கிற காரியங்களிலே நாங்கள் நீதியும் நியாயமுள்ளவர்களாய் செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களிலும் எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய திருச்சபையிலே காணப்படக்கூடிய ஒரு சில மக்கள் இப்படி அநியாயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களையும் நீ சந்திக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீ தொடர்ந்து பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.